வணக்கம். இன்னைக்கு இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகிற மாதிரி தனியா பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மெஷரிங் கப்பில் 1/2 கப் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா 3மே ஈக்குவல் ரேஷியோவில் தான் இருக்கணும். நான் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியேவும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 5 வரமிளகா, கொஞ்சோண்டு புளி, நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க தனியா இதை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. அதுக்கப்புறம் நல்ல ஒரு அரோமா வந்ததுக்கப்புறம் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு இந்தளவுக்கு கலர் மாறணும். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு கல்லுப்பு, வரமிளகா, அப்புறம் புளி ஃபஸ்ட்டு இதை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ தனியாவை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. வரமிளகா 1 சேர்த்து போட்டுக்கோங்க. வீடியோவில் 4 தான் காமிச்சிருப்பேன், ஏன்னா காரம் கம்மியாக இருக்குது. இப்போ எடுத்து வச்சுருக்க பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்சியில் ஒரு திருப்பினீங்கன்னா நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க, பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 2 மந்த்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். சூப்பராக